சிந்தாமணி வீட்டில் இங்கே தான் பொண்ணுக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தை முடிவு பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சணும்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஆள் வராங்க. இங்கே சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க, அக்கா இன்னைக்கு நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தான் போட் டெக்கரேஷன் பண்ணணும், ஆனால் இன்னும் நம்ம ஆளுங்க போய் சேரலையாக்கான்னு சொல்ல. ஏய் அதெல்லாம் நான் கரெக்டாக அனுப்பி வச்சிட்டேன்டா, கரெக்டான நேரத்துக்கு அவங்க இந்நேரம் போயிருப்பாங்கன்னு சொல்ல. அக்கா ஏதோ சிந்தனிக்கிறீங்க, என்னக்கா யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ரோஹிணி இங்கே சிந்தாமணியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. வா ரோஹிணி உள்ளவா அப்படின்னு கூப்பிட உள்ள வந்து ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேன்டி, அதான் எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் ஓடி வந்தேன்னு சொல்ல. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதான் ஆண்டி இப்போ ஃபோனில் சொன்னீங்கல்ல மனோஜுடைய கல்யாணம் நின்று போச்சுன்னு. ஆமாம் ஆமாம், அது என்னமோ கடைசியில் தங்கச்சி முறை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கல்யாணமே நிறுத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மாஸ்டர் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறது, தான் பையனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, எந்த கல்யாணத்தை எப்படி ஆரம்பித்தாலும் கடைசியில் இந்த சிந்தாமணி எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்காண்டி. இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. ஆமாம் நீங்கள் ஏன் ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க, வரும்போதே உங்களை கவனிச்சனே ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும் ரோஹிணி கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணு ரேகா இருக்கால, அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரி சரியில்லை, அப்புறம் லவ் அப்படி இப்படின்னு வந்து நின்றுட்டா அப்புறம் என்னால் அதை ஏற்றுக்கலாம் முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொல்ல. அதுவும் சரிதான் ஆண்டி, உங்கள் பொண்ணு ரேகா கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, என் வீட்டுக்கார் அவர் தனியாக இருக்காரு, நான் அவரை விட்டு தனியாக இருக்கேன். ரேகா எங்கேயும் அங்கேயுமா இறந்துக்கிட்டு இருக்கா. என் புருஷன் எப்படியாச்சும் இங்கே ரேகாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறதுக்குள்ள நானே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தலான்னு முடிவும் பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கே ரேகாவை பற்றி சிந்தாமணி அங்கே ரோஹிணி கிட்டே சொல்ல. ஆமாம் ஆண்டி, சீக்கிரமாக எல்லா நல்ல விஷயத்தையும் பண்ணுங்க, உங்களுக்கும் இனி நல்லதாகவே நடக்கும்னு சொல்லி ரோஹிணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் சிந்தாமணியும், சரிடா நம்ம ஃபங்க்ஷன் ஏதோ போகணும்னு சொன்னல, ஆட்கள் போயிட்டாங்களா என்னென்னு கால் பண்ணி கேளுன்னு சொல்ல. சரிக்கான்னு அவருமே போயிட்டு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே சிந்தாமணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன இப்போல்லாம் முன்ன மாதிரி எந்த ஆர்டரும் வரதே கிடையாது, முன்ன மாதிரி எந்த ஆர்டருக்கும் நம்மளை கூப்பிடுறதும் கிடையாது, எல்லாரும் அந்த மீனாவை தேடி போயிட்டாங்க. நான் ஏகப்பட்ட கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன், ஆனால் ஒரு பூக்கடையில் கூட இந்த மாதிரி வியாபாரம் போகுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரே ஒரு பூக்கடையை கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் 9 கடையில் எடுக்கிற லாபத்தை அவன் ஒரே கடையில் எடுத்துருவா போல, அதை அப்படியே விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்ல. நானும் அதே தாக்கா நினச்சேன், நீ அந்த வழியாக போகும்போது தான் பார்த்தேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே அந்த மீனாவுடைய பூக்கடையை தான் அக்கா போய் கேட்குறாங்க, அங்கேருந்து தாக்கா எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அது போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மீனா தான் இனி எடுத்து செய்வா போல அப்படின்னு சொல்ல. விட்டுறப்படாது, அப்படியெல்லாம் எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அதுக்கு நாம் என்னக்கா பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் அந்த மேனேஜர் வேற இங்கே நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, அதனால் அந்த பூக்கடையை வைக்க சொல்லி நான் தான் இங்கே சொன்னேன்னு அவரும் சொல்லிட்டாரு. உங்கள் பொண்ணு ரேகாவும் அதை தானக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாண்டா, அன்னைக்கு மட்டும் என் பொண்ணு என்கிட்ட வந்து பேசாமல் இருந்திருந்தானா இந்த பூக்கடை எனக்கு கிடைச்சிருக்கும், நான் அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இங்கே பூக்கடையை போட்டிருப்பேன், அந்த மீனா முகத்தில் கறியை பூசியிருப்பேன். இப்போ மட்டும் என்ன, அந்த வீட்டை விட்டு அவளை ஈஸியாக வெளியே அனுப்பிட்டேன், வெளியே அனுப்பினாலும் அவன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அதே தாக்கா யோசித்தேன், ஆனாலும் இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதே, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நாம் அந்த கடையை வைக்க முடியாது, அதுக்கு மேனேஜருடைய ஒப்புதலும் வேணும். இப்படி எதுவுமே இல்லாமல் நாம் போய் என்னக்கா பண்ண முடியும்னு சொல்ல. உடனே சிந்தாமணி, டேய் நாம தாண்டா அங்கே கடை போட முடியாது, ஆனால் அங்கே இருக்கவங்கள அந்த மீனா கிட்ட எதையுமே வாங்க விடாமலும் மீனாவை எந்த ஆர்டருக்கும் கூப்பிட விடாமலும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்ல. அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆள் சிந்தாமணி கிட்ட கேட்குறாங்க. சிந்தாமணியும் நான் சொன்னது போல செய் அப்படின்னு இங்கே ஒரு சில விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல. சரின்னு அவருமே ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சிந்தாமணியும், மீனா உனக்கு இனிமே அந்த இடத்துல எந்த லாபமும் வரவே போகிறதில்ல, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணியபடி இருக்காங்க. ஒரு பக்கம் ரேகா சத்யா இவங்க தாங்க காதலை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதே வேளையில் வெளியே வந்து இங்கே
சத்யாவும் ரேகாவும் மீட் பண்ணி பேசிக்கவும் செய்கிறாங்க. ரேகா இங்கே சத்யா கிட்ட சொல்கிறாங்க, சத்யா ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சேன். அம்மாவுக்கு என் மேலே இப்போல்லாம் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. எப்போ எந்த ஃபோன் வந்தாலும் யாரை பார்க்க போகிறதா இருந்தாலும் நீ யாரை பார்க்க போகிற, யார்கிட்ட பேசுகிறேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய அப்பா கூட இந்த மாதிரி பண்ண மாட்டார் தெரியுமா, ஆனால் இவங்க ரொம்ப மோசம். அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்னுடைய மேரேஜை பற்றி அம்மா என்கிட்டயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சத்யா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பதட்டப்படுறேன் எங்கள் சத்யா கிட்ட. உடனே ரேகா சொல்கிறாங்க, நீ என்ன பதட்டப்பட்டாலும் இங்கே நம்ம கல்யாணம் தான் நடக்க போகுது. ஏன் அம்மா நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. என்ன எத்தனை பேர் வேணாலும் பொண்ணு பார்க்க வரலாம், ஆனால் கல்யாணன்றது ஒருத்தர் கூட தான் நடக்கும். அதுவும் நான் முடிவு பண்ண உன் கூட மட்டும்தான் நடக்கணும் ரேகா சொல்ல. சத்யாவும் இதனால் வேறு எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சத்யா பின்னாடியே எங்கள் முத்து வந்து நிற்கிறாங்க. டேய் சத்யா, உன் மாமன் நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு சொல்ல, மாமா நீங்கள் எப்படி இங்கன்னு சொல்லிங்க கேட்க, நான் தான் வர சொன்னேன்னு ரேகா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னியேன்னு அங்கே முத்துவும் கேட்க, ஆமாம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை வாய்க்கு வாய் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறேன், உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் சத்யாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு சொல்ல, என்னம்மா இப்போ தான் லவ் சொன்னீங்க, அதுக்குள்ளே கல்யாணம்னு அடுத்த கட்டத்துக்கு வந்து நிற்கிறீங்க. சத்யாவும் இப்போ தானே ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்காக நான் கூட இருந்து எதை வேணாலும் பார்த்து செய்வேன்னு நிச்சயமாக என்னை நம்புங்க அப்படின்னு முத்துவை பார்த்து இங்கே ரேகா கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம், அது யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லையா? நானும் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டது கூட இல்லை. இதெல்லாம் என் பொண்டாட்டி மீனாவுக்கு தான் நல்லா வரும்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் அப்படின்னு மீனாவும் உடனே முத்துவை பார்க்குறாங்க. முத்து உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மீனா இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது, சத்யா இந்த விஷயத்தில் அவங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமாக வாழணும்னா நிச்சயமாக முடியாதுரா சத்யா அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்லும்போது, அக்கா நானும் அதே தாக்கா யோசிக்கிறேன். ஆனால் ரேகா தான் வீட்டில் ஏதாவது சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்களோ இல்லை கட்டாயப்படுத்தியாவது ஏதாவது செஞ்சு வச்சுருவாங்களோன்னு கொஞ்சம் பயமும் அவளுக்குள்ளே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணணும்னு இங்கே ரேகா நினைக்கிறான்னு சொல்ல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் எல்லாம் ஓகே தான், ஆனால் பின்னாடி இந்த விஷயம் ரேகாவுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடாதான்னு சொல்ல, நீங்கள் அதை பற்றியே யோசிக்க வேணாம், நானும் மேஜர், இங்கே சத்யாவும் மேஜர், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அங்கே ரேகாவும் சொல்ல, சரிம்மா நான் யோசிச்சுட்டு வீட்டில் அத்தைக்கிட்டையும் இதை பற்றி பேசணும். ஏன்னா ஏற்கனவே சீதாவுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சதே இங்கே மீனா தான். அத்தைக்கு தெரிஞ்சு இதனால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதே மாதிரி சத்யா கல்யாணம் ஆகிடக்கூடாதுல்ல, வீட்டுக்கு ஒரே பையன் வேறல்ல அப்படின்னு சொல்ல, தாராளமாக பேசுங்கண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரேகாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ரேகா இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்காளேன்னு அங்கே சத்யாவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்து கேட்குறாங்க, டேய் சத்யா உனக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன முடிவை எடுக்கிறது தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சத்யாவும் யோசனை பண்ண, சரி வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கத்தோட முத்து மீனா சத்யா 3 பேருமே கிளம்பவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ரேகா அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்டேருந்து என்ன பதில் வரும் அப்படின்ற யோசனையோடய உட்காந்துருக்காங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ல, யாரை கேட்டு என்னை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அப்படின்னு அங்கே ரேகா கேட்க, யாரடி கேட்கணும், நீ ஏன் பொண்ணு, அப்போது ஒரு அம்மாவா நான் எடுக்கிற முடிவு சரிதானு சொல்ல, அப்பான்னு ஒருத்தர் இருக்காரே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு உனக்கு நான் எந்த மாப்பிள்ளைய பார்க்குறேனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்படி பொண்ணு மாதிரி போய் நிற்கணும்னா நீங்களே போய் அலங்காரம் பண்ணிட்டு நில்லுங்க, என்னையெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு பேக் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக அந்த வீட்டை விட்டு கிளம்ப, ரேகா நில்லு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பின்னாடியே சிந்தாமணி ஓடி வர, இங்கே பாருங்கம்மா நான் என் முடிவை சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் ஏன் எதனால் அப்படின்னு உடனே சிந்தாமணி கேட்க, ஏன்னா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு விடாமல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ரேகாவும். அதுக்கிடையில் இங்கே சிந்தாமணி வாயை பிளந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.
இப்படி ஒரு விஷயத்த தான் பொண்ணுகிட்டேருந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் இதை நடக்க விட மாட்டா இந்த சிந்தாமணி அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் இருக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு அதே நேரத்தில் மீனா, முத்து, சத்யா 3 பேரும் சந்திரா கிட்ட போய் பேசுகிறாங்க. சந்திராவும் என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி இப்படின்னா என்ன மாப்பிள்ள என் பிள்ளை கல்யாணத்தை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ ரேகாவுடைய அந்த இடத்துலேருந்து யோசிக்கும் போது சரின்னு தாமா தோணுது. அக்காவும் மாமாவும் ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்ல, இல்லடா சத்யா அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க சந்திராவும். அத்தை எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நமக்கு சத்யாவுடைய லைஃபும் முக்கியம், அந்த பொண்ணோட லைஃபும் முக்கியம். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஒரு தடவை அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்னு தான் நானும் சொன்னேன். ஆனால் அதுக்கு ரேகா ஒத்துக்கவே இல்லை. அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், இப்போதைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சுட்டு பேசிக்கலான்னு அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்ல, எனக்கும் இந்த விஷயத்தில் டக்குன்னு முடிவெடுக்க தோண மாட்டுதுங்க அப்படின்னு மீனாவும் ஒரு பக்கம் குழம்பி நிற்கிறாங்க. மொத்தத்தில் சத்யாவுடைய ஃபேமிலியே இந்த மேரேஜை வந்துட்டு பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நேராக அவங்க வீட்டுக்கே போயிட்டு இதை பற்றி பேசலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. இதுக்கிடையில் ரேகாவும் இன்னொரு பக்கம் இங்கேருந்து என்ன முடிவு வருமோன்னு தவிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் தான் மீனா எப்போதும் போல் தன்னுடைய கடைக்கு போயிட்டு அங்கே பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆட்கள் கூட எங்கள் மீனா கிட்டே பூ வாங்குறதுக்கு வரலை. என்னன்னு பார்த்தா சிந்தாமணி அவங்க ஆட்கள் மூலமாகவே இங்கே உள்ளே அனுப்பி அவங்க ஆட்கள் மூலமாக பூவெல்லாம் இங்கே மீனா கிட்ட வாங்க விடாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. மீனாவுக்கு எதுவுமே தெரியலை. கடைசியில் இங்கே மீனாவும் முத்துவும் காப்பாற்றுறாங்க இல்லையா ஒரு பையனை. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மீனாவுடைய கடைக்கு வராங்க. என்னம்மா முத்து வந்துட்டு ஒரு வண்டி பார்த்துருந்தேன், அந்த வண்டியை எடுத்துடலாமா இல்லையா, அதை பற்றி எதுவும் சொன்னாரான்னு சொல்லி கேட்க, அதை பற்றி தான் ஒரு முடிவு தான் நாங்களே எடுத்திருக்கோம். நிச்சயமாக வேன் வாங்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இங்கே இருக்கவங்கள டூர் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அவருக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும், எங்களுக்கும் அது வசதியாகவும் இருக்குல்ல. நிச்சயமாக நாங்கள் வேன் வாங்கிடுவோன்னு மீனாவும் சொல்ல, ஏம்மா என்னாச்சு, கடைக்கு யாருமே வரல, எப்போதுமே இந்த கடையில் கூட்டமாகவே இருக்குமேன்னு சொல்ல, அதான் எங்களுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் முத்து கொஞ்சம் நேரத்தில் வராங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது, வாங்க சார் எப்படி இருக்கீங்கன்னு இங்கே முத்து அவங்கள பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியலப்பா, இன்றைக்கி மீனா கடைக்கு யாருமே வரல, வாங்கி வச்ச பூவெல்லாம் வாடி போய் கிடக்கு, யாரும் ஒருத்தர் கூட இன்றைக்கி பூ வாங்கலை, விசேஷ நாள் தானே இன்றைக்கி யாருமே பூ வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னன்னு தெரியலையே மீனா, நான் வேணா போய் என்ன இதுன்னு கேட்டு வரட்டுமான்னு சொல்ல, ஏங்க பூ வாங்குறதும் வாங்காதும் அவங்களுடைய விருப்பம், அவங்கக்கிட்ட அதுக்காக நம்ம போய் இதையும் கேட்க முடியுமான்னு சொல்ல, இல்லை மீனா ஒருத்தர் கூட வந்து வாங்கலையே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க யாருமே இங்கே அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி வந்து ஒருத்தர் கூட உங்ககிட்ட பூ வாங்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் சிந்தாமணி கார்லேருந்து வந்து இறங்கி நிற்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணியை பார்த்ததுமே முத்து மீனா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க 2 பேரும் எல்லாருமே இங்கே சிந்தாமணியை பார்க்க சிந்தாமணி பக்கத்தில் வராங்க. வந்த சிந்தாமணியும், என்ன மீனா பூக்கடையில் என்னைக்கு வியாபாரம் எதுவும் ஓடலை போடலை, என்ன பூ வாங்கின பூவெல்லாம் வாடி கருகிடும் போலையே, என்ன அப்படின்னு சிந்தாமணி கேட்க, சிந்தாமணியை முத்து மீனான்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த இடத்துல நான் கடை போட வேண்டியதாக இருந்தது, என் பொண்ணு கேட்டுக்கிட்டதுனாலையும் என் பொண்ணுக்காகவும் தான் இந்த கடையை நான் விட்டு கொடுக்கவும் செஞ்சேன். ஆனால் நீ என்னமோ நியாயமாக பெற்று வாங்கின மாதிரி ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணின. சரி அதெல்லாம் விடு, கடையில் இன்னைக்கு மட்டும்தான் பூ வாங்க மாட்டாங்கன்னு நினைக்காத, இனி என்றைக்குமே உன் கடையில் யாரும் பூவே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இதை கேட்ட முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோடு சிந்தாமணியவே பார்க்குறாங்க. சிந்தாமணியும் என்ன பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கான், பூவெல்லாம் வாடி போனதை நினச்சி ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கான், இனிமே உங்களால் எதுவும் பண்ண முடியாது, இந்த கடையில் மேனேஜர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கடை போட்டுக்கலாம், பூ கொண்டு வந்து வச்சிடலாம், ஆனால் வாங்குறதுக்கு ஆட்கள் இனி ஒருத்தர் கூட இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவையான பூவை நானே இப்போ அனுப்பவும் ஆரம்பிச்சிட்டேன், அவங்க எல்லாரும் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ கொடுக்குற விலையை விட ரொம்ப 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 கம்மி ரேட்டில் நான் கொடுக்குறேன், என்னைக்கு இதனால எந்த லாபமும் இல்லை, ஆனால் பெரிய லாபம் உன்னுடைய கஷ்டம், இது எனக்கு கிடைக்கும் போது அதை நான் ஈஸியாக செய்யத்தானே செய்வேன்னு அங்கே சிந்தாமணியும் ஓவராக பேச, அதை கேட்டுட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர கோபத்தில் வாயெடுத்து பேச வரும்போதான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பலருமே கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்த பலருமே அவங்க கையில் பூவெல்லாம் இருக்குது, அதை தூக்கி இங்கே வீசவும் செய்கிறாங்க சிந்தாமணி மேலே.
நீங்கள் எவ்வளோ விலைக்கு கம்மி பண்ணி இந்த பூவை கொடுத்தாலும் நாங்கள் வாங்க தயாராக இல்லை. ஆட்களை வச்சு மிரட்டி இந்த பூவை இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சொல்கிறதுனாலையும் இல்லை நாங்கள் வாங்கிடுவோன்னு நினைக்கிறீங்களா? என்றைக்குமே அது நடக்காது. நாங்கள் இந்த கடையில் பூ கட்டுற இந்த மீனா கிட்ட தான் நாங்கள் பூவும் வாங்குவோம். இவங்க நியாயமாக நேர்மையாக தொழில் பண்ணுறாங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இங்கே யோசிதம் அது கூட இல்லை, புத்திசாலித்தனமாக இருக்கவும் செய்கிறாங்க. இந்த புத்திசாலித்தனத்துக்காகவும் மற்றவங்களுக்கு செய்கிற நல்ல குணத்துக்காகவும் இவங்க கிட்டே நாங்கள் பூ வாங்க தயாராக தான் இருக்கோம். இனிமேல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அடுத்தவங்களை மிரட்டுறது, இதோ கம்மி ரேட்டுக்கு நாங்கள் பூ தரோம், அந்த பூவை விட நாங்கள் வெரைட்டியான பூ தரோன்னு சொல்லி எங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இப்போது இங்கே பூவை விட்டு தான் ஒன்று அடிக்க செஞ்சோம், அடுத்து கல்லை விட்டு அடிக்கக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம். இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்க தயாராக இருக்கோம். இப்போவே அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தேன், அடுத்தவங்களை மிரட்டணும்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டோம்னு அப்பார்ட்மெண்ட் வாசிகள் எல்லாருமே கீழே வந்து பேசவும் செய்கிறாங்க. அப்போ தான் முத்து மீனாவும் ஹெல்ப் பண்ணவங்க 2 பேருமே பார்க்க, ஆமாம்மா எங்களுக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே தெரியும், அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தோம். ஆனால் இந்த அம்மாவே வந்து இங்கே எல்லார்கிட்டையும் பேசிடுச்சு. எங்ககிட்டையும் இந்த அம்மா இதை தான் வந்து சொன்னிச்சு. இந்த அம்மாவுடைய ஆட்களும் இங்கே வந்து பேசத்தாம செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் இந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு விசாரித்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பலருக்குமே நானும் சொல்ல செஞ்சேன். அவங்களும் இங்கே இதெல்லாம் சரி, இனிமேல் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இங்கே பெரிய ஆளாக இருக்கீங்க, உங்கள் பேச்சு கேட்டு நடக்கலைன்னா எப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கம்மான்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் அந்த பையனை காப்பாற்றின அவங்க அம்மா அப்பா கிட்ட நன்றி சொல்ல, என்னப்பா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, பதிலுக்கு நான் இதை விட எவ்வளவோ பெரிய உதவிகளை உங்களுக்கு செய்ய காத்திருக்கேன், இது சாதாரண ஒரு உதவிதாப்பா அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்வாங்க. என்னுடைய மீனா எப்போதுமே இப்படித்தான். ஆனால் திணை விரைப்பா, திணை தான் அறுப்பா. ஆனால் நீ வினை விதைத்துட்டு வினை தான் அறுப்ப அப்படின்னு முத்துவும் அந்த சிந்தாமணியை பார்த்து சொல்ல, சிந்தாமணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துவை மீனாவை பார்க்க, அங்கே நிற்கிற எல்லாரும் முதல்ல இந்த அம்மாவை இனிமேல் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, முதல்ல இந்த அம்மாவை இங்கேருந்து அடித்து துரத்துங்கன்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட இல்லை தம்பி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தண்டனைலாம் வேறு எப்படி கொடுக்கறது, மேலே கையை வச்சா தானே தப்பு, இங்கே இருக்கவங்களை பார்த்து பயந்து ஓடுற நிலைமைக்கு நாமளே உருவாக்குவோம். இந்த சிந்தாமணியை இனிமேல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இனி இந்த ஃபங்க்ஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இனி என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் ஆர்டரை உங்களுக்கே கொடுக்கலான்னு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டரை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, முத்துவுக்கும் மீனாவுக்கும் அளவு கடந்த சந்தோஷம். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் குறைய போகுதுன்ற ஒரு நிம்மதி, இது எல்லாமே அவங்க முகத்தில் தெரியறத பார்த்த சிந்தாமணிக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகவும் இருக்கவும் செய்து, சிந்தாமணி நின்றுட்டு இருக்க, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கையில் ஒரு விளக்கமாறு, இன்னும் ஒரு செருப்பு, கல்லுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு துரத்த செய்ய, அங்கே இருக்க சிந்தாமணியோ இங்கே பயந்து அலறி அடித்து ஆட்கள் கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே ஓடவும் செய்கிறாங்க. இதை பார்த்த முத்துவும் மீனாவும் சிரிச்சுட்டே நிற்கிறாங்க.